லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையை உள்ளடங்கிய ஃபார்ம் 17ஐ இணையதளத்தில் வெளியிட சட்டப்பூர்வமான அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவரான கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுதாங்க, பாஜக தான் தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் தான் பாஜக. எல்லாம் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படலைங்க. எல்லாமே மோடியினுடைய சொல் பிரகாரம் தான் நடந்துன்னுக்கிறாங்க. அதனால் அது பெரிய சமாச்சாரம் கிடையாது. மோடி என்ன கட்டளை இறாரோ அதுதான் செயல்படுது. இதை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேர்தல் ஆணையம் மோடி கட்டுப்பாட்டிலே, அமித்ஷா பாட்டிலே இருக்குது. அதனால் அவர் 400 சீட்டு வருவேன்னு சொல்லிக்கிறாரு. எதை வச்சு அவர் சொன்னார் 400 சீட்டு வருவேன்னு? ஸோ அதனால் தேர்தல் ஆணையம் அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படித்தான் நடக்குமே தவிர அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி எந்த அரசாங்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 100க்கு 100 தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக தான் இருக்குது. இது பிரதமர் உள்ள சதிதான். பிரதமர் என்ன சொல்கிறாரோ தேர்தல் ஆணையம் கேட்கும். அதுதான் உண்மை. இப்போதைக்கு சர்வர ஆட்சி நடக்குது. வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் நடக்குது, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்ட நாள் கழித்து வைத்ததே பெரிய தவறு. ஏன்னா இவ்வளவு போலீஸ் இருக்கிறாங்க விடுறாங்க. இப்போ டெக்னாலஜி உள்ள காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டைமில் தேர்தல் வைக்க தேவையில்லை. குறிப்பிட்ட நாளில் வச்சு முடிச்சிடலாம், ஒரே தேர்தல் வச்சு முடிச்சிடலாம். இன்னொன்று, இவங்க புள்ளி விவரத்தை மாற்றுறாங்கன்னா புள்ளி விவரம் மாற்றி சொல்கிறான்னு ஏதோ இங்கே மாற்று நடந்துக்கிட்டு தான் அர்த்தம். உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஜனங்களுக்கு ஒரு பீதி உண்டாகி போகும்ல. அதனால தான் என்ன உண்மை தெரிஞ்சிரும்ன்றீங்க? என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிட்டோம்னா இவங்க தான் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு தெரியும்ல. ஒருவேளை முதலே எதனா அறிவிக்க வெளிவிட்டால் எதனா ப்ராப்ளம் ஒரு சண்டை வரும். எதெல்லாம் எதனா மாத்திரத்து எதனா வாய்ப்பு எதனா இருக்குது ஒரு சரி. பிரச்சனைலாம் நிறைய. ஏன் அந்த இத்தினால இப்போ விட வேண்டியது டக்குன்னு விட வேண்டியது தானே? அதை ஏன் விட மாட்டேன்றாங்க? அது ஏதோ ஆளுங்கட்சி இதுனால அது இருக்குது தானே. அதை வெளியே விட்டால் பல பேருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அதை வெளியே விட மாட்டுறாங்க. அப்போ அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மோடியினுடைய மீண்டும் இந்த ஆட்சி வரணும், மோடி ஜெயிக்கணும், மோடி மறுபடியும் இந்தியாவை ஆளணும், இந்தியாவை ஆண்டு இந்தியாவை வேறொரு மாநிலமாக மாற்றிட்டு நம்மளெல்லாம் கஷ்டப்படுறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேர்தல் ஆணையம் நினச்சா இன்றைக்கி சொல்லிடலாம். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மோடி இந்தியாவை ஒரே நாடு, ஒரே ஓட்டு, ஒரே சாப்பாடு, ஒரே எல்லாமே அவங்க சொல்கிறது தான் கேட்டு இந்து ஆயுசமாக ஆக்கிடுவார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதில் பாஜக எப்படி கேட்பாங்க? பாஜக ஆட்சி நடக்கும் போதே பாஜக எப்படி கேட்பாங்க? மற்ற ஆட்சிக்காரவங்க கேட்கணும், மற்ற கட்சிக்காரங்க கேட்கணும். மற்ற கட்சிக்காரங்க கேட்டாலும் சரியான பதில் வராது. ஏன்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தேர்தல் ஆணையம் செய்யும். சில நேரம் இப்போ போகிற தடவை ஒரு சார் நான் தேர்தல் ஆணையம் எங்களையே பிஜேபி நீங்கள் இப்படி செய்யுன்னு சொன்னாங்க, நான் சில தேர்தல் ஆணையம் விலகி போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுல பிஜேபியுடைய அணுகுமுறை ஹார்டாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது தேர்தல் ஆணையம் கேட்பான். அது சரியான கணக்கு இல்லை, தப்பான கணக்கு தான். அது தேர்தல் உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இப்போது அவங்க சரியான சொல்லலாம். அவங்களுக்கு என்ன நெருக்கடின்னு யார் கண்டா? அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன நெருக்கடின்னு நமக்கு தெரியாது. அவங்களும் மனுஷர் தானே. அவங்க மேலே இருக்கிறவங்க நெருக்கடி கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அது இவர் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார் தோல்வி பயத்தில். அவர் பேசுகிற பேச்செல்லாம் எல்லாம் மாறி மாறி பேசுகிறாரு சொன்னார்னா காரணம் தோல்வி தழுவிட்டார். அவர் தோல்வியை எட்டி பிடிச்சிட்டாரு. அதனால் நம்ம தோற்ற போகிறோன்ற விரக்தியில் பேசுகிற வார்த்தை இதெல்லாம். அது ஆளுங்கட்சியுடைய இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாறி மாறி சொல்கிறது. ஒரு வாட்டி அறிக்கை கொடுக்குறாங்க, இல்லை இல்லைன்றாங்க. அது ஆளுங்கட்சியுடைய இதுவாக இருக்கணும். அதனால தான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சியால் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதனா வெளியிட்டால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தான். ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் என்னென்ன யார் எப்படி எதுவும் தெரியும். அது வரைக்கும் எதுவும் தெரியாது. அதான் அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குது. ஆமாம், லிங்குண்டா என்ன நான் சொல்கிற நீங்கள் கேட்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பிரதமருக்கு ஒரு அச்சம், பயம் இருக்குது. பயங்காட்டி வச்சுக்கிறாங்க. இது பார்க்குறது நல்லதில்லை தான். ஆனால் ஒரே மாதிரியாக தானே பேசணும். ஒரே இடத்துல ஒரே டைமில் எலெக்ஷன் வைக்க மாட்டேறாங்க. அழுக்கா வைக்கிறாங்க, தனித்தனியாக வைக்கிறாங்க. இப்போது எலெக்ஷன் ஜூன் மாதம் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒரே இதுவாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பேசும்போது அதுபோல் பேசக்கூடாதுன்றோம். அது இப்போ ஒரே இடத்த ஒரே மாதிரியாக பேசினா தானே தெரிய இதுவாக இருக்கும். மாற்றி பேசும்போது என்ன ஆகும்? 10 வாட்டி ஒரு வாட்டி இங்கே சொல்கிற மாதிரி, ஒரு வாட்டி அங்கே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அதனால் ஜனங்களுக்கு அப்படியே தள்ளியாக தான் போயிடும். அரசு சம்மந்தப்பட்டது அது. அவங்க வேணும் இந்த மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. அவங்க தேர்தல்
நடைமுறையில் அவங்க வேணும் அவங்க மறுபடியும் அவங்களே வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணி இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலை பார்த்துக்கு. கூஜா தூக்குற வேலை 100 உண்மை. இதுதான், வேறு ஒன்றும் இல்லைம்மா. எப்படி சொல்லுவாங்க பாஜக கையில் தானே இருக்குது இது தேர்தல் ஆணையம், அமித்ஷா கையில் தானே இருக்குது. அப்போ எப்படி சொல்லுவாங்க அவங்க? அப்புறம் எதிர்கட்சிக்காரெல்லாம் கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி கேள்வி தான் கேட்டிருக்கணும், பதில் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு வந்து ஒன்று மக்கள் புரட்சின்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வருதோ அப்போ பாஜக தெரிஞ்சிடும். அவங்க தலைமை நிர்வாகத்தில் தானே அந்த தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க நிர்வாகத்தில் அந்த ஆணையம் இருக்குது. அவங்க காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம், காக்கா கொஞ்சம் கருப்புன்னு யார் சொல்லுவா? என்ன சொல்கிறீங்க? சாதகம்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நெருக்கடியில் அவங்க சாதகம்னு நினைக்க முடியாது, பாதகம்னு நினைக்க முடியாது. தேர்தல் வரைக்கும் அவங்க பேசாமல் வந்துட்டு இருக்கணும், அது வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் ரிசல்ட் மாறி போச்சுன்னா அவங்க ஏன் பயப்பட போகிறாங்க? இப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. போலீஸ் கட்சியில் ஒருத்தர் இருந்தால் பயப்பட்டு தானே போயிடுவார். அவர் வெளியே வந்துட்டாருன்னா அவர் சௌரியம். அது போல் தான் தேர்தல் ஆணையமும். இல்லைங்க, தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தாங்க. புரியுது எங்களுக்கு நீங்கள் கேட்குறது. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மாமன்றம் இதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தான். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்ட செல்வாக்கை வந்து சுதந்திரத்தை பறிச்சிடுறாங்க ஆட்சி பீடத்தில் உட்காடுறவங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுன்னு தான் போகணும். அதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி தேர்தல் கமிஷன் விலை கூட வாங்கலாம் சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவான்னு தெரியல. தேர்தல் ஆணையமே அவங்க பக்கம் தானே இருக்குது. அதனால் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க எதுவும் பேச மாட்டாங்களே. இப்போ நேர்மையாக இருக்கணும், அதான் நேர்மையாக நடந்துக்கலையே. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? ஆளுங்கட்சி இருக்கும்போது அது அப்படி தானே செய்வாங்க. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கி. நாளைக்கு வேறு ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா மாறும்ல. ஆனால் பயப்படுறாங்க. அதுவும் பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷமாக இருந்தாங்க. அடுத்த வாட்டி அவங்களுக்கே சந்தேகம், வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அதை வச்சு கருத்து இப்போ எதுவும் சொல்ல முடியல, அந்த பர்சன்ட் சொல்ல முடியல. அதுதான் உண்மை. ஜனநாயகம் பொதுவானது அது. பட் அவங்க வேலை போயிட்டாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோடி இந்தியா ஃபுல்லாக மோடி கண்ட்ரோல். அவங்க பேச்சு கேட்காம இவங்களாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு தேர்தல் கொஞ்சம் அது மிஷின் வந்து தில்முள்ளு தான். தில்முள்ளு இல்லாமண்டா 450 சீட்டு காங்கிரஸ் வரும். தில்முள்ளு இருந்தால் காங்கிரஸ் வராது, அது உறுதி. நேர்மையான ஆட்சி நடந்தால் 450 சீட்டு காங்கிரஸ் கன்ஃபார்ம் உறுதி. அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். வட மாநிலத்தில் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 இடத்துல வந்து எம்பி தொகுதியில் பவர் கட் ஆகிருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த பவர் கட் ஆகுறதுங்கிற பெரிய தவறான விஷயந்தான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஓட்டர் மிஷினே வந்து அந்த பேட்டரியில் தான் இருக்குது. ஓட்டர் மிஷினை என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு யூடியூப் மூலம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு தான் வன்மையாக நான் சாடுறேன். இவங்க எதுக்கு தேர்தலுக்கு ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு எதுக்கு பட்டன் வாக்கை வந்து அவங்க ஏற்றுக்கிறக்கூடாது. அமெரிக்காவிலே பேப்பர் வாக்கை மாற்ற முடியாது, கம்ப்யூட்டர் முடியாது. பட்டன் வாக்கை எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம். ஏன்னா இப்போ ஓட்டு போடுறாங்க, வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லும் போதே நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க, மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நம்ம ஓட்டு போடும் போதே ஒரு ஸ்க்ரீனில் வருது, ஒரு பேப்பர் வருது. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம்ல, அதை படிக்கலாம்ல, அதை எண்ணலாம்ல. மொத்தத்தில் வந்து பிஜேபி ஆட்சி என்பதே வந்து பழிவாங்கும் நடவடிக்கை தான்.